அம்மா எங்களை துபாயில் வந்து நீ ரிசீவ் பண்ண எங்க மாப்பிள்ளையை காணோம். அவர் சின்ன வேலையாக போயிருக்காரு. நீங்கள் இந்த ஹோட்டல் தானே புக் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். நாங்களும் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். எங்கே அண்ணனை காணோம்? பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தா பேசிக்கிட்டே இருந்தால் வந்துட்டாங்களே. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கே செட்டில் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டு கேள்வியை பற்றியா? நம்ம செட்டிலான்னு பார்த்தா எல்லாம் வந்துருச்சுங்க. சரி சரி, எல்லாம் வாங்க உள்ளே போகலாம். சரி எல்லாரும் போகலாமா? வாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எல்லாரும் திருப்பி நம்ம ஊருக்கு போகணும். ஐயோ, இந்த ரூம் எவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரு ரூம் வைக்கணும். வைக்கணும். நீ ஒழுங்காக படித்தாதானே அதுக்கெல்லாம். நீ ஒழுங்காக படிக்கிற மாதிரி என்னெல்லாம் சொல்லாத. நான் ஒழுங்காக தான் படிக்கிறேன், நீலாம் தேவைலாம் பேசாத. அம்மா பாருங்கம்மா, இவளை எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. சண்டை கட்டாமல் ரெண்டு பேரும் இருக்கவே முடியாதுல்ல. வந்திருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் கிளம்பலான்ட்டுலாம் கிடையாது. சரி பிள்ளைகளை திட்டாதீங்க, விடுங்க. பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கிளம்பலாம். சரி அவங்கவுங்க ரூமில் போய் தூங்குவோம். இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? சரி எல்லாத்தையும் எழுப்புவோம், கிளம்புவோம், டைம் ஆகுது. ஏம்மா, என்ன எழுப்பவே இல்லை என்னைய? நானும் இப்போ தாங்க எழுந்திரிச்சேன், உங்களை எழுப்பலான்ட்டு பார்த்தேன். சரி, அப்போ அவங்களும் எழுந்திரிச்சு கிளம்பியிருப்பாங்க. அப்போ நம்ம எல்லோரும் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். அம்மா எனக்கு தாம்மா ஜன்னல் சீட்டு. எனக்கும் ஜன்னல் சீட்டு தான் வேணும். நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க. இங்கே வந்து ஆளுங்க சண்டை தான் போட்டுட்டு இருக்குதுங்க. என்னதான் பண்ணுறதோ. அம்மா ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னன்னு சரியாக கேட்போம். என்னவோ சொல்கிறாங்க. பிளெயின் என்னன்னு போயிருங்க. பிளெயின் கிராஷ் ஆயிடுச்சா? அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கீழே விலக போகிறோமா? நம்ம என்ன பண்ணுறது இப்போ? நீ என்ன சொல்கிற? ஐயோ, அப்போ நம்மளாம் அவ்வளோதானா? உன் பேச்சை கேட்டு வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையாடி? துபாய்க்கு போகணும்னு கூட்டு வந்து என்ன கொல்ல பார்க்குறியா? ஏண்டி? அப்போ நம்மளாம் சாக போகிறோமா? என்ன பண்ணுறது? ஏக்காலா பாட்டுக்கு சும்மா தானே கையிருந்தேன். என்ன கூட்டு வந்து இப்படி சாவடிக்க பார்க்குறீங்க. எனக்கா பாவம் பண்ணு. எம்மா நீ சும்மா இது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவங்க ஏதோ பைக் விட்டாங்கன்னு ஓசியில் வந்தது ஒரு தப்பா? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? பசங்களை யாரும் பயப்படாதீங்க, சரியா? நம்ம எல்லோரும் சேஃபாக தப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் பதட்டப்படாமல் இருங்க. என்னங்க, அப்போனா நான் வீட்டில் வச்சு வாங்கி வச்சிருந்த நகை எல்லாமே அவ்வளோதானா? ஏண்டி, இங்கே அவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு, உனக்கு நகை ரொம்ப முக்கியமா? எங்க அதெல்லாம் ஒன்று நீங்கள் போடல, எங்கள் அம்மா வீட்டில் தானே போட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு எங்கே அந்த வருத்தம் இருக்க போது? எனக்கு தான் வருத்தம். கடவுளே, என்ன ஆனாலும் இங்கே இருக்க எல்லாரையும் காப்பாற்று. என் பொண்டாட்டியை மட்டும் காப்பாற்றிடாரு. அவள் தொல்லை என்னால் தாங்க முடியல. என்ன சொன்னீங்க என்ன பார்த்து? என்னடா குடும்பங்க இதுங்க? நம்ம இங்கே சாவு போகிறோன்னு கவலையில் இருக்கோம், இங்கே குடும்பமாக அடிச்சுக்குதுங்க. ஒரு வகையில் செத்தா நல்லதாமா. ஏன்னா நான் ஹோம்ஒர்க் எழுத வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இப்படி ஜாலியாக பறந்துக்கிட்டே இருக்கலாம்ல. இந்த மாதிரி அறிவு கெட்ட பிள்ளைங்களாம் பெற்றதுக்கு என்னை நானே அடிச்சுக்கணும். இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிறியே? என்ன சொன்னீங்க என்னை பார்த்து? அக்கா உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்கக்கா. என் உயிரை எப்படியாவது காப்பாற்றிட்டாங்கக்கா. நான் என்னக்கா பாவம் பண்ணேன்? ஏதோ ஓசியில் டிக்கெட் போட்டிக்கன்னு வந்தேன், அதுக்காக என்னை குடும்பமாக சேர்ந்து சாவடிக்க பார்க்குறீங்களே. நான் என் புருஷன்கிட்ட போகணும், நான் வீட்டுக்கு போகணும். ஏம்மா நாங்களும் இங்கே தானே உங்கள் கூட மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்னமோ நாங்கள் உன்னை கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுற மாதிரி பேசுகிறேன். எல்லாமே இயற்கையாக தான் நடக்குது. இது எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும், விடு. ஏம்மா நீ அந்த பிள்ளையை கத்தாது எப்படிக்காவா? ஐயோ, நான் எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்கினேனே. என்னோட காரு, என் பங்களா எல்லாமே போதே. நான் என்ன பண்ண போகிறேன்? இவெல்லாம் திருந்தவே மாட்டா. இங்கே இத்தனை உயிர் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு, இவளுக்கு திமுறை பத்தியா? ஏம்மா என்னம்மா பண்ணுறது இப்போ? நம்ம 3, 2, 1 எல்லாமே முடிய போது. வெயிட் பண்ணுங்க. இன்னும் பறந்துக்கிட்டு இருக்கு, என்னாச்சு? ஓ, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா? எல்லாரும் சேஃபாக இருங்க, பயப்படாதீங்க, நமக்கு எதுவுமே ஆகாது. நல்ல வேளை இந்த அடியோடு நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். ஆமாம், இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த அடியோடு நம்ம தப்பிச்சதுக்கு. அக்கா எனக்கு ரொம்ப வலிக்குதுக்கா. என்னை ஏன்க்கா துபாய்க்கு கூட்டு போனீங்க? எனக்கு ஏன்க்கா இவ்வளோ சோதனையை கொடுக்குறீங்க? கூட்டு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அடியை மட்டும் நாங்கள் வாங்கிக்கணுமா? சரி, எல்லாரும் சேஃபா இந்த அளவுக்கு தப்பிச்சோமே. நீங்க அடி வாங்கினதான் தெரியும், ஒரு காயம் கூட வாங்காம இருக்கீங்களே. நான் இவ்வளவு காயத்தோட நிக்கிறேன், என் வலி உங்களுக்கு எப்படி புரியும்? சரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நாங்களும் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஏக்கா நானும் வீட்டுக்கு போறேன்க்கா. வாங்கின அடியை வாழ்க்கை
வாழ்க்கையில மறக்க மாட்டேக்கா. அடுத்த ட்ரிப்புக்கான மறக்காம கூப்பிடுங்கக்கா. அடுத்த ட்ரிப்பு ஏரோப்ளேன்லயாக்கா போறோம். ஆமாம்மா, ஏரோப்ளேன்ல தான் போறோம். மறுபடியுமா? அந்தா போச்சு.